சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் மாபெரும் வரலாறை குறித்து வாசித்துக் கொண்டு வருகிறோம். அதன் குறிப்பாக இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார், அவர் தன்னுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவித்து விட்டார், அதன் மூலமாக சபைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. ஆனால் யூதர்களை குறித்து என்ன, இஸ்ரவேலர்களை குறித்து கர்த்தர் ஏதாவது ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரா என்று சொல்லி நாம் கேள்வியை கேட்கிறோம். ஏனென்றால் அநேக இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆரம்பத்திலே வந்த திருச்சபைகள் எல்லாமே அதாவது யூத சமூகத்திலே கட்டப்பட்டவை. பின்பதாக அவர்கள் அநேகர் நின்று விட்டார்கள். நாம் பார்க்கிறோம், இந்த கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு இடங்களாக பரவக்கூடிய இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஆரம்பத்திலே அவர்கள் வருகிறார்கள். பின்பதாக பவுலடியாருடைய குழுவார் எப்பொழுது இந்த யூத ஜனங்கள் அல்லாதவரிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களோ அதற்கு பின்பதாக ஒரு பெரிய எதிர்ப்பு ஏற்படுகிறது பார்க்கிறோம். இந்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏற்றுக்கொண்டவர்களுடைய மத்தியிலும் சரியான புரிதல் இல்லை. இந்த முந்தைய ஏற்பாட்டை குறித்து, அதாவது பழைய ஏற்பாட்டை குறித்து அவர்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த புரிந்து கொள்ளாமை நாம் என்ன செய்கிறோம், எம்மாவூஸ் சீஷருடைய மத்தியிலும் நாம் பார்க்கிறோம். பின்பதாக யூதர்களும் கிரேக்கர்களும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய ராஜ்யமானது யூதர்களையும் கிரேக்கர்களையும் ஒன்று கூட்டியதா என்பது ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்கு. இந்த கேள்விகளுடைய அடிப்படை என்ன, இவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கை வேறு, யூதர்களுக்கென்று இந்த கிரேக்கர்களுக்கு மற்றவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை வேறு என்று சொல்லி நினைத்திருக்கிறார்கள். அடிப்படை இன்னும் என்னவென்றால், இந்த 5 ஆகமங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை அதை அவர்கள் பின்பற்றினாலே ஒழிய ரட்சிக்கப்பட முடியாது என்பது அவர்களுடைய திட்டமான ஒரு எண்ணம். அதனால தான் இந்த பேதுருவும் எருசலேமிலிருந்து வந்தவர்கள் கொர்நேலியு வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே அவங்க ஆச்சரியப்பட்டுட்டாங்க. இது ஜென்டைல்ஸ்க்கும் புறஜாதிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. பிகாஸ் அது அவங்களுக்கு கிரகிக்க முடியல, அவங்களுக்கு தெரியல, கிரகிக்க முடியல. அதாவது இந்த சுவிசேஷமானது எல்லாருக்குமே உண்டு, பரிசுத்த ஆவியானுடைய வரம் எல்லாருக்கும் உண்டுங்கிறது அவங்களால கிரகிக்க முடியல. பெரிய ஷாக்கிங். அதாவது இதை தான் பவுலடியார் சொல்லும்போது, இது ரகசியமாக இருந்ததுங்கிறார், முன்பதாக அறிவிக்கப்படவில்லை, இது ரகசியமாக இருந்தது. என்ன ரகசியம்? கிரேக்கர்களும் யூதர்களும் ஒன்றாக ஒரே குடும்பமாக, ஒரே குடும்பத்தினுடைய வாரிசுதாரராக, உடன்படிக்கையுடைய வாரிசுதாராக, அல்லது ஒரே சரீரத்தினுடைய உடன் அவயமாக உடன் பங்காளிகளாக இருக்கிறார்கள் என்பதை அவங்களால் புரிந்து கொள்ள முடியலை. இதை அவங்க முதல்ல எதிர்க்கிறாங்க, அது முடியாது. இந்த ரோமர் எழுதின நிருபத்தினுடைய 9, 10, 11வது அதிகாரத்தில் இதுதான் அவர் பேச போகிறார் பவுலடியார். ஆனால் அதற்கு முன்பதாகவே அவர் அந்த முன்பதாக எழுதின கடிதங்கள், அதாவது ஆரம்ப கால 6 கடிதங்களில் குறைந்தது ஒரு 4-5 கடிதங்களில் இதை தான் எழுதியிருக்கிறார். முதலாவதாக எழுதப்பட்ட கடிதம் என்று சொல்லுவது கலாத்தியர்கள் நிருபம். கலாத்தியர்கள் நிருபத்தில் இதை குறித்து அவர் பேசுகிறாரா? நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கிற மாதிரியே புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிறாரா? ஏதாவது இந்த கலாத்தியர்கள் நிருபத்தை எதோடு சேர்த்து படிக்கணும்? அதை படிக்கும் பொழுது இன்னொரு படிக்கக்கூடிய ஒரு பகுதி எதவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரோமர், எபிரேயர், ரோமர், எபிரேயர், ஏதாவது நீங்கள் சொல்கிறது தான். அதாவது ரோமருக்கு எழுதின நிருபம் ரொம்ப விளக்கமாக இருக்குன்னா கலாத்தியர்கள் நடவடிக்கைகள் 13, 14, 15வது அதிகாரத்தை 16வது அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் நம்ம சேர்ந்து படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த எருசலேம் கவுன்சில் 15வது அதிகாரம் எழுதப்படும் போது, அப்போஸ்தலர் 15 எழுதப்படும் போது என்ன கேள்வி, அவங்களுக்கு என்ன கேள்வி இருந்தது? மக்களுக்கு என்ன கேள்வி? விருத்த சேதனத்தை குறித்து கேள்வி இருந்தது. விருத்த சேதனத்தை நேரடியாக கேள்வியா இல்லை வேற என்ன எது கேள்வியா? முன்னாடி நியாயப்பிரமாணத்தை இன்னும் கிறிஸ்தவர்களுக்கும், அதாவது புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் கொடுக்கணுமா? அவங்க அது யூதர்கள் மட்டும்தானா அல்லது கிறிஸ்தவர்களும் கை கொள்ளணுமா? அதாவது யூத கிறிஸ்தவர்கள் எப்படி விசுவாசத்தினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தையும் கை கொண்டு அவர்கள் விருத்த சேதனம் பண்ணி இந்த முறைமைகள் எல்லாம் கை கொள்ளுகிறார்கள். அதன்படி முழுமைப்படுதுன்னு அவங்க நினைக்கிற மாதிரி இவங்களும் அதை செஞ்சாதான் இவங்க ரட்சிப்பு நிறைவேறும் அப்படின்னு அவங்க மேல திணிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் போனது நிகழ்ச்சியில் சொன்னீங்க, இந்த கொர்நேலியுடைய இந்த முன்னுதாரணம் சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி என்ன நினைச்ச? 11வது அதிகாரத்தில் என்ன நடந்தது? இல்லை 10வது அதிகாரத்திலேயே பின்பகுதியிலே இல்லை நம்மளை போல பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களுக்கு நம் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி உடனடியாக ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க.
அதாவது நம்ம சொல்லுவோம், நீ ரட்சிக்கப்பட, அதாவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பணும், நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யணும், பாவத்தை அறிக்கை செய்யணும், ஞானஸ்தானம் பெறணும், பின்பதாக உனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார்னு நம்ம ஒரு முறை ஆர்டர் வச்சுருக்கோம். ஆனால் என்ன சொல்கிறாரு ஆண்டவர், நீ உன் ஆர்டரை நீ வச்சுக்கிட்டே இரு, நான் வேறு ஆர்டர் படி போகிறேன். இவர்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். நான் இங்கே பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய இருதயத்துக்குள்ளே என்ன நடந்துச்சு, நீங்கள் ஆரம்பித்தது மாதிரி அவங்க தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோன்னு சொல்லும்போது அப்போவே அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இன்னும் சுவிசேஷம் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் சொல்லுவான் என்று சொல்லி அவர்கள் கேட்டபொழுது, இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் என்ன, அவன் நல்ல மனுஷனாக இருக்கிறதல்ல, தானம் தர்மம் பண்ணதல்ல, அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதல்ல. ஆனால் ரட்சிப்புக்கு ஏதுவானது இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து பாரபட்சம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி இந்த 10வது அதிகாரம் 34வது வசனத்துலேருந்து இயேசு கிறிஸ்துவத்தை பற்றி சொல்கிறாரு. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார், பிசாசினுடைய பிடியிலே அகப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை செய்தார், ஆனால் அவரை சிலுவையிலே குறை செய்தார்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள். தேவன் அவரை உயிரோடு 3ஆம் நாளில் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் சொல்லும் பொழுது, அவர் உயிருள்ளவரை மரித்தோரை நியாயம் தீர்க்க திரும்ப வருவார்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன செய்ய, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார், கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கிரியை செய்யும் போது அவர்கள் என்ன செய்கிறாங்க, பாவத்தை ஒத்துக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதனுடைய வெளிப்படையாக எப்படி தெரியும், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இல்லைன்னா இந்த ஆளுங்களுக்கு புரிஞ்சிருக்கவே ஞானஸ்தானமே கொடுத்துருக்க மாட்டார் அந்த பேதுருவானவர். ஆமாம், அதுக்கு பின்னாடி தான் ஞானஸ்தானமே கொடுத்துருக்க மாட்டாங்க, நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் இவங்க இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட இவர்கள் ஏன் இவர்களை இப்போ தண்ணியிலிருந்து ஏன் இவங்களை விளக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதோட மட்டும் இல்லை, இப்போ அவரோட வந்தவர் 6 பேர் இன்னும் கூட இருக்காங்க. நீங்கள் 11வது அதிகாரத்துக்கு போனோம்னா தெரியும், ஒரு ஆள் இவர் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டாருன்னா ஏதோ தெரியாமல் கொடுத்துட்டு வந்துட்டார், ஏதோ ராத்திரி பகலில் ஏதோ பகல் சொப்பனம் பார்த்துட்டாரு, ஏதோ வானத்துலேருந்து எல்லாம் இறங்கி வரதெல்லாம் என்னமோ பார்த்துட்டாருன்னு சொல்லிடுவாங்க. 6 பேர், அதோட 6 பேர் இருந்திருக்கிறாங்க அவரோட கூட. அது பெரிய வீடு முழுசும் இருந்திருக்கிறாங்க, பெரிய கூட்டமே இருந்திருக்குது. இப்போ இவர் கொடுத்த பிறகு அவங்களோட கொஞ்ச நாள் தங்கி இருந்து அங்கே உள்ள சாப்பாடு தான் சாப்பிட்ருக்க முடியும் தங்கியிருந்தா. அதுக்கடுத்தது இந்த அப்பம் பிட்குதல் எல்லாமே அவங்களோட தான் சேர்ந்து செய்திருக்க முடியும். ஒருவேளை இந்த நொறுக்கப்பட்டதுக்கும் அடிபட்டதுக்கும் செய்கொண்டதுக்கும் அதெல்லாம் நொறுங்குண்டதுக்கும் இல்லாமல் நல்ல இதெல்லாம் வெட்டி அவங்க சாப்பிட்ருப்பாங்க அதோடு சேர்ந்து. திரும்ப 11வது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே இந்த கொஸ்டின் வரும், நீங்கள் போன உடனே கேட்டுருவாங்க, ஞானஸ்தானம் கொடுக்கலாம் எப்படி சாப்பிட்டீங்க, என்னது அவங்களோட கூட எப்படி சாப்பிட்டீங்க, எப்படி போய் அவங்க விருத்த சேதனை இல்லாதவங்க போய் சாப்பிட்டேன். எந்த சாப்பாடு சொல்றாங்க, சும்மா உட்காந்து சாப்பிட்றியா, இல்லை அப்பம் பிட்கிறது, அவங்களோட கூட எப்படி அப்பம் பிட்டேன், ராப்போஜனம் எப்படி. அப்போ முதல்ல மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். இப்போ அவனுக்கு அது நடந்துச்சு, எனக்கு இது நடந்துச்சு, திரும்ப அதெல்லாம் வரிசையாக ஒன்று விடாமல் அதாவது லூக்கா செலக்ட் பண்ணி எழுதுறாரு. எல்லாத்தையும் நிறைய இடங்கள்ல அவர் எழுதலை, விட்டுடுறாரு. ஆனால் இதை கண்டிப்பாக போடுறாரு. ஏன்னா சுவிசேஷம் இப்படித்தான் யூதர்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும், இதுதான் ஆண்டவருடைய சித்தம்னு சொல்லி வர்றாரு. இதைத்தான் யூதர்கள் செய்திருக்கணுங்கிறாரு. நீங்கள் இதை முதல்ல புரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்களே செஞ்சுருக்கலாம். சரி, யூதர்களை ஆண்டவர் அழைத்தது இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதற்கு தான் என்றது கொஞ்சம் கூட புரியாத ஆள் யாரு? யோனா. பேதுருவே புரியல. யோனாவா? பேதுருவே யோனா. யோனா. நான் செத்தாலும் சாகிறேன், அவன் பிழைக்க கூடாது. இந்த நினிவேக்காரன் அவன் பிழைச்சிடவே கூடாது. நான் ஏதாவது அடுத்த இந்த பகுதி இங்கே பகுதி கூட்டேன்னா அடுத்த பகுதி கூட, அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த மிஷனரி வித்தவுட் த மிஷன் சொல்லுவாங்க அவரை. ஊழியம் இல்லாத ஒரு ஊழியக்காரர் போய் ஏனோ தானோன்னு சொல்லி அப்பா என்ன எல்லாம் போடுவேன் கொண்டு போனேன் சொல்லிட்டு போகிறேன். அங்கே போய் அவர் எதுக்காக ரொம்ப கவலைப்படுறாரு, இந்த அவரை சுற்றி இருக்கிறாரு ஆமனுக்கு செடி கருகி போயிடுச்சேன்னு சொல்கிறாரு. இந்த 1,20,000 பேரை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாது இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஐயா, இவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லி அவங்க ரெட்டுடுத்தி அவரு சொல்கிறாரு, எனக்கு நல்லா தெரியும், இது போய் சொன்னால் அவங்க பண்ணிடுவாங்க, நீ அழிக்க மாட்டீங்கன்னு ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு, இப்படி கொண்டாந்து நம்மளை திராட்டில் விட்டுட்டீங்க, இப்போ நான் போய் சொல்லிட்டேன், இப்போ என்ன சொல்லுவாங்க, என்ன நீ சொன்னது நடக்கலை இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. அவர் வார்த்தை தான் பெருசாக வரணும்னு எதிர்பார்க்க, என்னது அவருடைய வார்த்தை தான் பெருசாக வரணும். இதுதான் யூத மென்டாலிட்டியாகவே இருந்திருக்குது. இந்த யூதர்களை குறித்து 2 இதை சொல்கிறாங்க, நான் பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன். ஒன்று பேசுவோம். ஒன்று என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க எங்களுக்கு ஆண்டவர் உடன்படிக்கைலாம் கொடுத்து நாங்கள் செய்ததுனால ரட்சிப்பு எங்களுக்கு மட்டும்தான், we earn the salvation, அதாவது கிருபையினால் கொடுக்கப்பட்டதும் கிடையாது. ஏன்னா நாங்கள் இந்த ரட்சிப்பை நாங்கள்
சம்பாதித்திருக்க கரெக்டான வார்த்தை, சம்பாதித்திருக்கிறோம் அப்படின்னு. இல்லையா நீ உனக்கு ஆண்டவர் வந்து அப்படியெல்லாம் கொடுக்கல, உனக்கு வந்து இலவசமாக தான் கொடுத்தா. வாக்குத்தத்தம் பண்ணதுனால நாங்கள் பெறுறதுக்கு உரிமையாளர்கள். ரெண்டு, நாங்கள் சம்பாதிப்பதற்கும் உரிமையாளர்கள், அதை சம்பாதிச்சிருக்கோம். ஆண்டவர் எங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு, அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தான் பாக்கியவான்கள். ரெண்டு பக்கமே. ஒன்று வந்து நியாயப்பிரமாணத்தின்படி செய்ததுனால இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுனால இது எங்களுக்கு சொந்தம். ரெண்டு பக்கமும் சொந்தம். நம்ம தமிழில் வந்து பழமொழி இது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்களா நீங்கள் என்ன வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு, உங்கள் வீட்டுக்கு வரீங்களா நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க. ரெண்டு பக்கம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், வாங்கிட்டு தான் இருப்போம். இப்போ ரெண்டு பக்கம், அதாவது நான் உடன்படிக்கை என்னுடைய வாசகத்தின்படி நான் செய்ததுனால இது எனக்கு வந்து சம்பாதித்து இருக்கிறேன் ஒன்று, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா நான் இதை கிருபையாக நான் பெற்றிருக்கிறனால இது எனக்கு ஒரு சலுகை, சம்பாத்தியம் சலுகை ரெண்டையுமே வச்சுட்டு இருந்தாங்க, கொடுக்கல. சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் திரும்ப கொண்டு வர்றாரு. இந்த 11வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அதில் ரொம்ப தெளிவாக அது முடிக்கும் போது எப்படி இருக்கு, 18வது வசனத்தை வாசிங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சார் சொல்கிறாங்க. நம்ம வந்து அது தெளிவாக சொல்கிறாரு. நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். அதனால நம்மை போல அவர்கள் பெற்றவர்களுக்கு எப்படி நாம் வந்து விளக்குவது என்று சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்தோம்னு சொல்லும்போது இவைகளை அவர்கள் கேட்டபோது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஓகே, அப்போதான் யோசிச்சிருக்காங்க. சரி, ஏதாவது என்ன செய்வோம், இந்த பல்ப் எரியுன்னு சொல்லுவாங்களே, இந்த காமிக்கில் போடுற மாதிரி இந்த பல்ப் எரிய ஆரம்பிச்சிருக்கு, இந்த செம்ம டியூப் லைட் விட்டுருப்பாங்க. ஒரு ஆள் வந்து என்னையா டியூப் லைட்டாக இருக்கான்னு, அவருக்கு டியூப் லைட்னா என்னன்னு தெரியல, சொல்லி நம்மளுக்கு ரொம்ப பளபளன்னு இருக்குன்னு சொல்லிட்டாரு நினச்சிக்கிட்டாங்க. கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க அவரை டியூப் லைட் தான்ட்டு. அவர் அப்போ தான் புரிஞ்சிருக்கு. அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்பதாங்க 19வது வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு, அதுவும் சரியானபடி, அதாவது பேதுருவின் மூலமாக, அதாவது யூதர்களுக்கு அல்லது இஸ்ரவேலர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பேர் எடுத்த அவர் மூலமாக இது நடந்தோன்னே மாற்று பேச்சுக்கே இல்லை. சரி, நம்மாலே போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு, வேற என்ன பண்ண முடியும். ஆமாம், இதுதான் பின்னாடி 15வது அதிகாரத்தில் வரும்பொழுது இந்த சிமியோன் எந்திரிச்சு, ஏப்பா கொஞ்சம் இருங்கப்பா, முன்னாடியே என்னை வச்சு இதை செஞ்சுட்டாரு அப்படின்னா, சரி நம்மாலே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்புறம் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. 15வது அதிகாரத்தில் உள்ள பெரிய பிரச்சனை என்ன, இப்போ யூதர்களோடு கூட புறஜாதியார் வரும் பொழுது அது கர்த்தருடைய சித்தமா, அது எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்போ அவங்கள நம்ம மாற்றணுமா இல்லை நம்ம மாறணுமா? ஏன் புரியலை அவங்களுக்கு? இந்த நியாயப்பிரமாணமும் இந்த இந்த அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் இதெல்லாம் கொடுத்தது எதற்காகன்னு தெரியல. எதற்காக கொடுத்தாரு கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும்? அவங்க ரட்சிக்கப்பட கொடுத்தாரா, அது ரட்சிப்புடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கு கொடுத்தாரா? தக்க வைத்துக் கொள்ள தான் கொடுத்தாரு. ஏன்னா அவங்க எகிப்துல இருந்து அவங்க வெளியில கொண்டு வந்ததே அவங்களுக்கு ரட்சிப்பு, விடுதலை, மீட்பு, இந்த ரிடெம்ப்ஷன். பட்டவர்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது இல்லையா? ஆமாம். அதுக்கு முன்னாடி அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அவங்களுக்கு வந்து எப்படி கிடைச்சது, வந்து அதாவது அவங்களுக்கு கர்த்தருடைய நீதி எப்படி கிடைச்சது? விசுவாசத்தினாலே. அதாவது விருத்த சேதனமும் அல்லது நியாயப்பிரமாணம் 400 வருஷத்துக்கு பின்னாடி வரப்போகிற அதற்கு முன்பதாகவே அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஆபிரகாமின் மூலமாக. இப்போ இவங்க என்ன செஞ்சிருக்கணும், இந்த உடன்படிக்கை வந்து நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஒழுங்கு திட்டத்தை கொடுத்துருக்காரு, போதனையை கொடுத்துருக்காரு, அதன்படி நம்ம வாழணும்னு நினச்சிருக்கணும். ஆனால் இதை செய்தால்தான் ஒரு மனுஷன் பிழைப்பான்னு கொண்டு வந்தாங்கல்ல. அப்புறம் பின்னாடி சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் ஒரு மனுஷன் பிழைக்க முடியாது, நியாயப்பிரமாணத்தில் ஒரு மனுஷன் பிழைக்க முடியாது. அப்போ நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய முடியலை அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நீங்கள் அறிக்கை செய்யும்போது என்னென்னா, எனக்காக முடிக்கக்கூடியவர் ஒரு வருவார், அவருக்கு நேராக தான் நியாயப்பிரமாணம் நடத்தியிருக்கணும். இப்போ ஒரு வேலையை கொடுக்குறோம், ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியலைன்னு ஒவ்வொருத்தரையும் நினைக்கும் போது, ஐயோ எனக்கு யாராவது ஒரு உதவி செய்வர் வருவாரான்னு சொல்லி யோசிச்சுருந்துருக்கணும். ஆனால் என்ன நினச்சாங்க, இது நம்மளே செஞ்சு முடிச்சிடலாம்னு யோசிச்சிருக்காங்க. ஆனால் வரக்கூடிய ஒருவர் என்ன செய்யார், நியாயப்பிரமாணத்துக்கு அவர் இன்னொரு நியாயப்பிரமாணம் கொடுக்க போகிறார். அது பலகையில் இல்லை, கற்பலகையில், இருதயத்தில் எழுதக்கூடிய ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுக்க போகிறார். அது ஆவியானவருடைய நியாயப்பிரமாணத்தை கொடுக்க போகிறாருன்னு அவங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. அதனால தான் அவங்களுடைய பிரச்சனையே என்ன, இந்த புறஜாதியார் வந்த உடனே அப்போ ஆண்டவருக்கு வந்து வேற எதையோ வித்தியாசம், இவங்க வேற எதையோ கும்பிடுறாங்க, இவங்க வேற எதையோ பின்பற்றுறாங்கன்னு சொல்லி அவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இயேசு கிறிஸ்துவை வந்து உயிரோடு எழுந்தவராக அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒன்று விசுவாசிக்காத யூதர்கள்,
அவங்களுடைய பிரச்சனை என்ன? இயேசு எப்படி கிறிஸ்துவாக முடியும்? ஒன்று ஒரு தச்சன், ஒரு சாதாரண ஒரு நபர், அதுக்கு அடுத்ததாக ஒரு கிரிமினலாக கொல்லப்பட்டவர், அவர் எப்படி ஒரு மேசியாவாக முடியும்? ஒன்று. ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன? விசுவாசத்தினாலே மாத்திரம் வரும் என்றால் நாம் இவ்வளவு நாட்களாக பின்பற்றி வந்த இவைகள் எல்லாம் என்ன? இதெல்லாம் எப்படி நான் விடுவது? எதை பிடிச்சிக்கணும் எதை பிடிக்கலைன்னு தெரியாமல் போச்சு. திரும்ப அது மூலமாக என்ன நடந்திருக்கணும் அப்படிங்கிற டு லிவ் அஸ் அ பீப்புள் ஆஃப் காட், கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்காக அவ்வளோதான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக மாறுவதற்காக கொண்டு வந்தாங்கல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை. பவுலடியாருடைய சுவிசேஷம் வந்த பின்பு அந்த விருத்த சேதனம் இல்லாமல், சடங்காச்சாரம் இல்லாமல் ஒருவன் ரட்சிக்கப்பட முடியும் என்ற சுவிசேஷம் வந்தபோது என்ன நடந்ததென்றால், இந்த யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள், அதுக்கு அடுத்ததாக தேவனை தொழுது கொள்ளுவர்கள், அதாவது காட் ஃபியரர், இவங்க அடுத்ததாக இன்னும் புதிதாக உள்ளவர்கள் அதிகமாக சேர ஆரம்பித்தாங்க. இது இது என்ன ரெண்டு விதத்தில் ஒன்றுச்சு. ஒன்று, இப்போ சபையில் இருந்தவங்க, அதாவது இந்த தேவ ஆலயத்தில் இருந்தவங்க அல்லது இந்த ஜெப ஆலயத்தில் இருந்தவங்க, இப்போ அவங்கள வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருக்கிறாங்க. நீங்களாம் இவ்வளவு நாள் கழித்து தான் நீங்கள் வர முடியும்னு சொல்லி வச்சுருக்கும்போது, இப்போ ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டு திறந்து விட்டுட்டார். அப்போ என்ன சொல்லிட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்கன்னா இது எப்படி நம்முடைய பியூரிட்டி என்ன ஆகும், அல்லது கர்த்தருடைய சித்தம் என்ன, இப்போ நியாயப்பிரமாணம்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இப்போ வேஸ்ட்டாக போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம்? நியாயப்பிரமாணத்துக்கு மேலே வந்து யாருமே நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காரணம். இதுதான் அவங்களுடைய வர்றதுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ ரெண்டு விதமான நீட்டு. ஒன்று, இஸ்ரவேலை குறித்து என்னென்னா, இந்த மாபெரும் வரலாற்றில் இஸ்ரவேலுக்கு இடமே இல்லைங்க இன்னுமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான், விழுந்து போயிட்டாங்க. இனிமேல் இஸ்ரவேலர்கள் கிடையாது, இஸ்ரவேலை குறித்து நம்ம சிந்திக்கவே வேண்டியதில்லை, அதை குறித்து பேசவே வேண்டியதில்லை. இப்போ உள்ள இஸ்ரவேலர்கள் எல்லாருமே பொலிட்டிக்கல் இஸ்ரவேலர்கள், அரசியல் உள்ளவர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் கிடையாது. அதனால் இஸ்ரவேலுக்கு இனிமேல் இடமில்லை. முன்னாடி வந்தாங்க, அது வந்து இந்த முன்மாறி அதோடு முடிஞ்சு போச்சு. இன்னுமே உள்ளது எல்லாமே யாருக்கு சொந்தம் என்றால், யூதர்கள் அல்லாதவர்களுக்கு, புறஜாதியாருக்கு தான் இந்த சுவிசேஷம் அடங்கும். ஏன்னா இயேசுவானவர் அநேக உவமைகளை சொல்கிறாரு. அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை, இந்த ஹைவே பைவேயில் உள்ளவங்க எல்லாரும் உள்ளே வந்தாங்க. ஆக இப்பொழுது அழைக்கப்பட்டவர்கள் இடமே கிடையாது. அப்போ யூதர்களுக்கு சபையிலே அல்லது கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஒன்றுமே இடமில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த செமெட்டிக் பீப்புளை வந்து ரொம்ப வெறுக்கிறவர்கள், அதாவது இந்த யூத தேசத்தையும் யூத மக்களையும் வெறுக்கிறவர்கள் சொல்லுவாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு கிறிஸ்தவர்கள், நிறைய கிறிஸ்தவ தியாலஜினே அப்படி எழுதுகிறாங்க, அவங்களுக்கு இடமே கிடையாது, அவங்க கைவிடப்பட்டார்கள், அவர்கள் நீக்கப்பட்டார்கள், அவர்கள் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல அப்படின்னு. அது ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் க்ளீனாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இன்னைக்கு கிருபையா இரக்கம் பாராட்டினார்னா அவங்களுக்கும் இரக்கம் பாராட்டுவார். நீங்கள் வந்து இரக்கம் இல்லாமல் இருந்தீங்க, அவங்கள தெரிந்து கொண்டார் ஆண்டவர். அவங்க அதை டிஸ்ஒபீடியண்டாக இருந்ததுனால கர்த்தர் உங்கள் மேலே, அதாவது ஒரு ஜாதிகள் மேலே இரக்கம் பாராட்டினார். உங்கள் மேலே இரக்கம் பாராட்டின கர்த்தர் அவர்கள் மேலும் என்ன பண்ணுவார்னா இரக்கம் பாராட்டுவார். அப்படின்னா அவங்கள சந்திக்கப்படுவாங்க. அவங்க எல்லாருமே அந்த சந்திக்கப்படும் போது தான் நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன், அவரை நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டோமேன்னு சொல்லி அழுவாங்க. சக்கரையால் சொன்ன மாதிரி பின்னாடி. ஆமாம், ஒரு பயங்கரமான கூக்குரல் உண்டாகும். அவரை சிலுவையில் நம்ம அரைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனம் திரும்புதல், ஒரு மனம் திரும்புதல். ஐ மீன் இதில் குத்தப்பட்டவர்கள் பேசும்போது அது மாதிரி அது ஒரு பெரிய சம்பவமாக நடக்கும். நிச்சயம். நம்ம அது என்ன, நம்ம அதுக்குள்ளே நான் போகவே இல்லை, நான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துட்ருக்கேன். 9, 10, 11 போகிறதுக்கு. இப்போ ஒரு பகுதி என்ன சொல்கிறாங்க, இஸ்ரவேலர்களுக்கு இடமே கிடையாது, அவர்கள் இழந்து போனார்கள். இப்பொழுது இல்லை, இஸ்ரவேலர்கள் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் தான், சபைதான், கிறிஸ்தவர்கள் தான், ஆக இஸ்ரவேலர்களை விட்டுருங்க அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இது அடுத்த விடுப்பு என்ன சொல்கிறாங்க, நாமும் இஸ்ரவேலர்களால் தான் நாமும் ரட்சிக்கப்பட முடியும். எனவே நாம் திரும்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், விருத்த சேதனம் பெற்று அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இந்த சால்வையை போட்டு நாம் எல்லாம் செய்ய வேண்டும். இந்த 1,44,000 அதற்குள்ளே நாம் வர வேண்டும் என்றால் நாமும் இஸ்ரவேலர்களாக மாறினால்தான் கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது நாம் அவருடைய ராஜ்யத்தில் இருப்போம். இது ஒரு பக்கம். இன்ட்ரெஸ்டிங் இல்லை? நம்ம எல்லாருமே இஸ்ரவேலர்களாக மாறணும். இஸ்ரவேலுடைய சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். நிறைய இடங்களில் எழுதியும் போட்டிருக்கிறாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருமே இஸ்ரவேலர்கள், நாம் எல்லாருமே அவர்களோடு கூட நிற்க வேண்டும், அவர்களைப் போல மாற வேண்டும், அவர்களுக்காக நம்ம எல்லாம் செய்ய வேண்டும். உண்மைதான், நிறைய நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் இஸ்ரேல் நம்ம இந்த ஜெபம் பண்ணணும். அதாவது இஸ்ரேலர்கள் அனுப்பக்கூடிய ராக்கெட் எல்லாம் போய் நேராக போய் விழுந்து வெடித்து அவருடைய இந்த எதிரிகள் எல்லாம் கொல்லட்டும், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தரையில் அடிக்கட்டும். சில சங்கீதத்தெல்லாம் எடுத்து இப்போதைக்கு சொல்கிறாங்க. அந்த சங்கீதம் வந்து இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு. அந்த சங்கீதம் இப்படி ஒரு கூட்டம், 2 கூட்டமாக இருக்குது. நீங்கள் இது கேள்விப்பட்டீங்களா? இந்த இது ரெண்டாவது சொல்ல ஜயனிஸ்ட்டுன்னு நிறைய சொல்லுவாங்க. ஜயனிஸ்ட், ஆமாம். இந்த சில இடங்களில் ஒரு ஊரில் எல்லாம் ஒரு 300 பேர் ஃபுல்லாக எல்லாருமே இதாக மாறிட்டாங்க. இன்னும் சில இடங்கள்லாம் இந்த சில பேர் இந்த ஹீப்ரு படிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அதுக்குன்னு அது விற்கிறாங்க. நிறைய எல்லாம் இந்த சால்வையெல்லாம் நிறைய வித்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம். நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து எருசலேமுக்கு போய் உங்களுடைய செலாவணி எல்லாம் இது பண்ணி அதோடைய அந்நிய செலாவணியை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜூஸ் இதுலேயே நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. அவங்களே ஒரு 4-5 ஸ்ட்ரீம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜூஸ் அந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லி. ஆமாம், நிறைய அவங்களுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவங்க எல்லோரும் சேர்ந்துக்கிடுவாங்க. ஒட்டுமொத்தமாக சேர்த்துக்கலாம். இஸ்ரவேலை குறித்த மாறுபட்ட கருத்துக்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். இப்போ இவங்களுக்கு ஒரு இடம் இருக்குதா? ஏன்னா எதற்காக சொல்லுவாங்க, இந்த 66 புத்தகத்தில் என்ன மிகுதியான புத்தகம் 39 அவர்களை பற்றி தான் எழுதியிருக்கு. முழுசாக அங்கே பைபிளை எடுத்தோம்னா பாதிக்கு மேலே அங்கே தான் இருக்குது. இப்போ இவ்வளவு புத்தகத்தை வச்சுட்டு நம்ம வந்து அவங்கள இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்று, இந்த வரலாறை எடுத்தோம்னா வரலாற்றில் ஆண்டவர் நிறைய அவங்களோட தான் ஈடுபட்டிருக்கிறாரு. பவுலடியார் சொல்லுவார் பின்னாடி, நம்ம வாசிப்போம், அதில் எல்லாம் அவங்கள்ட்டது. வாக்குத்தத்தம் அவங்களுடையது, முற்பிதாக்கள் அவங்களுடையவங்க, அப்புறம் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் எல்லாம் அவங்களுடையது, ஆராதனை முறைமையே அவங்களுடையது, எல்லாம் அவங்கள்ட்ட தான் வந்துருக்குது. தீர்க்கதரிசிகள் அவங்களும் சேர்ந்தவங்க, இயேசுவும் அங்கே தான் வந்திருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் இஸ்ரவேலிலே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த மார்ஷியன் ஒருத்தர் இருந்தார். அந்த மார்ஷியன் ஒருத்தர், அவர் தான் இந்த பைபிளை வந்து தொகுக்க ஆரம்பிக்கும் போது என்ன செஞ்சாருன்னா, எந்த வசனங்கள்லாம் எந்த வார்த்தைகள் யாரில் எழுதுனவங்கலாம் யூதர்களை பின்பற்றி எழுதுனாங்களோ அவ்வளோதையும் எடுத்துரு அப்படின்ட்டாரு. அப்போ பைபிள் ரொம்ப அழகாக சின்னதாக போயிடுச்சு, சூப்பர் ஆகிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் கிடையாது. அதுக்கப்புறம் யூதர்களை குறித்து எழுதுனது யாரெல்லாம்? மத்தேயு எழுதியிருக்கிறாரு, மத்தேயு எடுத்துரு. அப்புறம் வேறு யார் இருக்கா? யோவான் எடுத்துரு. லூக்கா பரவாயில்ல, நம்மால் லூக்கா வச்சுக்க. ஆமாம், லூக்கா வச்சுக்க. பவுலடியார் எல்லாத்தையும் வச்சுக்க. ஆனால் சில இடங்களில் எழுதுற அதை விட்டுரு. யாக்கோபு கம்ப்ளீட்டாக எடுத்துரு. எடுத்துரு யூதா அப்பா கம்ப்ளீட்டாக எடுத்துரு. அப்புறம் பேதுரு அதையும் எடுத்துருங்க. அப்புறம் வெளிப்படுத்த அதையும் எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதெல்லாம் எடுத்துருங்க, எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதுதான் பைபிள். என்ன சொல்கிறாருன்னா அவர் ஏன்னா எதுக்காக? யூதர்கள் வந்து உண்மையான யெகோவாவுடைய பிள்ளைகள் கிடையாது. ஒரு யெகோவா என்கிற ஒரு சிறிய என்ன சொல்கிறது, ஒரு குலதெய்வத்தை அவர்கள் கும்பிட்டார்கள். அந்த குலதெய்வமும் இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவாகிய தேவனும் ஒருவர் அல்ல, வேறு வேறானவர்கள். எனவே யெகோவா வேறு, இயேசு கிறிஸ்துனுடைய பிதா வேறு. அதனால அவருக்கு என்னன்னா ஆமாம், பிதாவாகிய தேவன் வேறு, அவர் யெகோவா கிடையாது. இந்த யெகோவா வந்து ஒரு காட்டு மிராண்டிகளுடைய தேவன். அதனால அவரை நீங்கள் கும்பிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் எடுத்துருங்க. ஏன், என்ன பிரச்சனை? அவருக்கு யூதர்கள்னா பிடிக்காது, ஆன்டிசெமெட்டிக். அதுக்கு பின்னாடி தான் நீங்கள் கொண்டு வந்தாங்க இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். அதுக்கடுத்தது இந்த 66 புத்தகங்கள், எந்த புத்தகங்கள்லாம் வந்து கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது அதுக்கு பின்னாடி தான். யாரெல்லாம் வந்து இந்த இஸ்ரவேலர்களை பிடிக்கலையோ அவங்க எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, இஸ்ரவேலர்களுக்கு இதில் இடமே கிடையாது, இப்பொழுது கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சரி, இனிமேல் தான் நம்ம எங்கே போகணும்? சரி, பவுலடியார் இதை குறித்து என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம இந்த நேரத்தில் நேரம் இல்லை, ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் பார்ப்போம். கலாத்தியர்கள் நிருபத்தில் பவுலடியார் இதை குறித்து பேசுகிறாரு. எங்கெல்லாம் பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க? கலாத்தியர்கள் நிருபத்தில் எல்லாமே 6 அதிகாரம் பேசுகிறார். அது குறிப்பாக நீங்கள் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிற பிரகாரமாக இன்னொன்று சொல்கிறாரு, நான் அறிவித்த இந்த சுவிசேஷத்தை தவிர வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே, கிடையாது அப்படிங்கிறாரு. 3வது அதிகாரத்தில் சொல்றாரு, ஆபிரகாம் பற்றி சொல்றாரு,
இல்லை ஆபிரகாமுடைய சாராளை பற்றி சொல்கிறாரு, அதுக்கடுத்து ஆகாரை ஆகாரை பற்றி சொல்கிறாரு, இஸ்மவேலை பற்றி சொல்கிறாரு, ஈசாக்கை பற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் அந்த ஸ்டோரி எங்கேருந்து எடுக்கிறாரு? அந்த ஸ்டோரி எங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ ஸ்டோரி பேசிட்டு வர்றாரு. இல்லை அதுக்கு அடுத்தது இந்த முன்பதாக இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுகிறாரு. நியாயப்பிரமாணம் ஒரு உபாத்தியாக இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அது இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு 4வது அதிகாரத்தில் பின்பதாக. அப்புறம் ஆவியார் குறித்து பேசுகிறாரு. ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது இதெல்லாம் நீங்கள் அதாவது எழுத்துப்பூர்வமாக இல்லை, எழுத்துப்பூர்வமாக, ஆனால் ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒருவருக்கு ஒரு 6வது அதிகாரம் வர்றாரு. இந்த இதில் கொண்டு வர்றது எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கணும். மனுஷன் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இது எங்கேருந்து வருதுன்னா ஆதி ஆகமத்திலேருந்து கொண்டு வர்றாரு அவர் சொல்லக்கூடியல. அப்போ எங்கேருந்து கொண்டு வர்றாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வரலாற்றை கொண்டு வர்றாரு. அந்த வரலாற்றில் தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாருங்கிறார். அதுக்கு அடுத்ததான் நீங்கள் வந்து சிறப்பான வசனம் நீங்கள் இதில் பார்க்குறதுன்னா நீங்கள் 2 நேரம் இல்லை வாசிச்சுட்டு மட்டும் விடுவோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 15-16 வசனம் மட்டும் வாசிங்க. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். இதுதான் சிறப்பான வசனம், சென்ட்ரல் பாயிண்ட். நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தினால அல்ல, கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இது எங்கே வந்து கொண்டு ஒப்பிடுறாரு? நான் மறுபடியும் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அதில் கொண்டு போய்படுறாரு. 2 கொரிந்தியர்கள் நிருபத்திலையும் இதை கொண்டு வர்றாரு. கொரிந்தியர்கள் நிருபத்திலையும் அது குறிப்பாக 2 கொரிந்தியரில் கொண்டு வர்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, பவுலடியாருடைய உபதேசத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் யாருன்னா இந்த ஜூடாயஸ்டர்ஸ், அதாவது யூத மார்க்கத்திலே உள்ளவர்கள். அவங்க தான் இவருக்கு விரோதமாக எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் சூப்பர் அப்போசல்ஸ், பவுலடியார் வந்து அப்போசலரே கிடையாது அப்படின்னு சொல்லி இவரை வந்து மட்டம் தட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆக அங்கே கொண்டு வரது என்ன, சுவிசேஷம் என்னது, நான் சொன்ன சுவிசேஷம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி 2 புத்தகத்துலேயும் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்லையும் அவர் சொல்லக்கூடியது என்னென்னா, இவங்க நான் வந்து சுவிசேஷத்தை சரியானபடி சொல்லலைன்னு சொல்கிறாங்க, ஆமென்றும் ஆமேன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. நான் சொன்ன சுவிசேஷமும் சரி, என்னோடு கூட இருந்தவர்கள் சொன்னது சரி, இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது. என்ன சொல்கிறாரு ரொம்ப தெளிவாக, நான் வந்து சாதுரியமான வசனத்தினால இல்லை, அவருடைய சிலுவையை பற்றி உங்களுக்கு இடரலாக இருந்தாலும் சரி, கர்த்தராகி சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அது உங்களுக்கு அது இடரலாக இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு அது பெரிய பயங்கரமாக இருக்கலாம். ஆனால் இதன் மூலமாகத்தான் ரட்சிப்பது கர்த்தருக்கு சித்தமானது அப்படின்னு இந்த சிலுவையை மட்டும்தான் சொல்லிட்டு வர்றாரு. சிலுவையின் மூலமாக இருக்கக்கூடிய உபதேசத்தை மட்டும். மற்றவங்க இதை குறித்து இன்னும் அதிகமாக பேசுகிறாங்க. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் இதை குறித்து பார்ப்போம், ஏன்னா நேரம் இல்லை. அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினாலே மாத்திரம் நமக்கு ரட்சிப்பு என்று சொல்லியிருக்க, யூத மார்க்கத்தில் அமைந்த ஒரு சிலர் இல்லை இல்லை நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதாவது கர்த்தருடைய கிருபையோடு கூட அதன் மேலே உள்ள விசுவாசத்தோடு கூட எதை கூட்டினாலும் அது தவறான உபதேசமாகவும், அது கள்ள தீர்க்க தரிசனமாகவும், அது கள்ள போதகமாகவும், அல்லது இன்னும் சரியாக சொன்னால் அது வேறொரு சுவிசேஷம் மாறிவிடும். இந்த பிரச்சனை தான் இந்த நாட்களிலே இருந்தது. அதை எப்படி பவுலடியார் தெளிவாக தீர்க்கிறார் என்று சொல்லி அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.